ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல நல்ல கிரீமியான பட்டர் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. சப்பாத்தி நான் கூட இந்த பட்டர் சிக்கன் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பட்டர் சிக்கன் பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 300 கிராம் போன்லெஸ் சிக்கனை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ சிக்கனை மேரினேஷன் பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல சிக்கனை போட்டுக்கலாங்க. இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இது கூடவே இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட், கொஞ்சமா வந்து லெமன் ஜூஸ். இப்போ இந்த சிக்கன், இந்த தயிர், மிளகா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இப்போ இந்த சிக்கனை ஒரு 1/2 hour அப்படியே ஃப்ரீயா விட்டுலாங்க. 1/2 hour ஆயிடுச்சு. இப்ப அடுப்பு பத்த வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சிருந்த சிக்கன் எல்லா பீசஸையுமே இந்த பட்டர்லயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறாங்க. இப்ப எல்லா சிக்கனையுமே இதுல போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனை மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ மேக்சிமம் 7ல இருந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ சிக்கன் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல எல்லா சிக்கன் பீசஸுமே ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் சிக்கன் வேக வச்ச அந்த பேன்லயே வந்து பட்டர் கொஞ்சம் இருக்கு. இது கூடவே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டுட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசலாம் போனதுக்கு அப்புறம் 2ல இருந்து 3 தக்காளி பழத்தை சின்னதா கட் பண்ணி போட்டு அதையுமே வதக்கிக்கலாங்க. இது கூடவே ஒரு 10 முந்திரியையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் காரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நல்லா இந்த வெங்காயம் தக்காளியை வேக வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓபன் பண்ணி பார்த்தலாம். வெங்காயம் தக்காளி நல்லாவே குழஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த மசாலாவை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மசாலா வந்து நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் போட்டுக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த பேஸ்ட், தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி அதிலே ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கிரேவியை கொதிக்க விட்டுறலாம். இப்ப கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே பட்டர்ல நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கன் பீசஸ் அதுல போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி நல்லா கையால கிரஷ் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. ஃபைனலா வந்து கொத்தமல்லி இலை கூடவே வந்து ஃப்ரெஷ் கிரீம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளவுதாங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பட்டர் சிக்கன் செமையா ரெடி ஆயிட்டு வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். சுட சுட அந்த பட்டர் சிக்கன், இது கூடவே நான், சப்பாத்தி, நெக்ஸ்ட் அந்த பட்டரோட ஃபிளேவர்ல அந்த சிக்கன், கஸ்தூரி மேத்தி, கிரீமோட சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு டைம் நீங்களுமே ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார்